ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். பசிப்பிணி பற்றியும் அதை போக்குவது பற்றியும் மகான்களின் கருணை உள்ளம் எப்படி யோசித்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக மகாகவி பாரதியார் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என பாடியுள்ளார். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் போது பசி தீர்க்கும் அட்சய பாத்திரம் மூலம் திரௌபதிக்கு காட்டில் வாழ்ந்த ரிஷிகளுக்கு உணவிட்டாள். அமிர்த சுரபி என்னும் அட்சய பாத்திரம் மூலம் பசித்தோருக்கு மணிமேகலை உணவிட்டாள். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் பசிப்பினி தீர அணையா அடுப்பு ஏற்றினார். இதன் தொடர்ச்சியாக இப்போது கோவில்கள் மடங்களில் அன்னதானம் நடக்கிறது. இது பற்றி பக்தர்களிடம் காஞ்சி மகாசாமிகள் அடிக்கடி பேசுவார். திருமூலர் பாடிய யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்னும் வரி அவரை மிகவும் கவர்ந்தது. அதன் அடிப்படையில் பிடியரசி திட்டம் என்னும் முறையை உருவாக்கினார். பெண்கள் தினம்தோறும் சமைக்கும் முன் ஒரு கைப்பிடி அரிசியையும் 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து வைக்க வேண்டும். மாதந்தோறும் இவைகளை பிடியரிசி திட்டத்தை செயல்படுத்தும் சேவகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் சேகரித்த அரிசியை சமைத்து அந்தந்த ஊரில் உள்ள சிவன் பெருமாள் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சுவாமிகளுக்கு நிவேத்தியம் செய்த பின் அன்னதானம் செய்ய வேண்டும். சமைப்பதற்கு தேவையான எரிபொருள், காய்கறிகள், பால், தயிர், ஊறுகாய் போன்றவற்றிற்கு அரிசியுடன் கிடைத்த நாணயங்கள் ஈடுகட்டும். ஒரே நபரிடம் பெரும் தொகையை வாங்கி அன்னதானம் செய்வதில் பெருமை இல்லை. அனைவரும் இந்த சேவையில் பங்கேற்றால்தான் எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும். பிடியரிசி திட்டத்தை தன் வேண்டுகோளாக மகாஸ்வாமிகள் விடுக்க பக்தர்கள் ஆர்வமுடன் செயல்படுத்தி வந்தனர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.